இஸ்ரேலில் ஒலிக்கும் அபாய சங்கு. ஏமன், ஈரான், லெபனான் கைகோர்த்து நடத்திய நள்ளிரவு மரண தாக்குதல். ஒரே நேரத்தில் ஏவப்பட்ட நூற்றுக்கணக்கான ஏவுகணைகள். வளைகுடாவில் புதிய திருப்பம் இல்லை, வானிலும் இல்லை. இப்போது கடலிலும் ஆட்டம் ஆரம்பம். அமெரிக்க போர்க்கப்பலையே ஓட ஓட விரட்டி அடித்த அதிரடி தாக்குதல். இந்திய பெருங்கடலில் நடந்த திக் மோதல். இரவு முடிய போகும் அந்த பகீர் கெடு. நேரம் நெருங்க பதறி துடிக்கும் அமெரிக்கா. புதன்கிழமை காலை உலகத்திற்கு காத்திருக்கும் நேரத்தில் பச்சை மிளகாயும் பால்கோவாவும் சாப்பிட முடியுமா? தாக்குதல் நடத்தி கொண்டே சமரசம் பேசுகின்றார் ட்ரம்ப். தற்காலிக போர் நிறுத்தத்தை உதறி தள்ளிய திருட வந்த அமெரிக்கா. விமானி மீட்பு பணிக்கு பின்னால் இருந்த அணுசக்தி ரகசியம் மொத்தத்தையும் ஒரே அடியில் உடைத்தலை அப்படியே கொத்தாக மூழ்கடிக்க போறாங்களா? இஸ்ரேலின் 55 முக்கிய மின் நிலையங்களை அழிக்க ரஷ்யா உதவி. ஈரானுக்கு பட்டியல் கொடுத்ததாக வெடித்த பிரம்மாண்டமான செய்தி. இது வெறும் தாக்குதல் அல்ல, இது ட்ரம்பிற்கு விடுக்கப்பட்ட நேரடி சவால். அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் இன்று இரவு ஈரானின் மின் நிலையங்களை அழிப்பேன் என்று மிரட்டி வரும் நிலையில் ஈரானின் ரெசிடென்ஸ் கூட்டணி குழுக்கள் இப்போது இஸ்ரேல் மீது ஒரு மிகப்பெரிய கூட்டு தாக்குதலை தொடுத்துள்ளன. ஏமன் நாட்டின் ஆயுதப்படை செய்தி தொடர்பாளர் யஹ்யா சாரி விடுத்துள்ள அந்த பகீர் அறிவிப்பு உலகத்தையே உலுக்கியுள்ளது. ஆம், ஈரானின் புரட்சிகர ராணுவம், லெபனானின் ஹிஸ்புல்லா மற்றும் ஏமனின் ஹவுதி படைகள் இணைந்து இந்த தாக்குதலை ஒருங்கிணைத்துள்ளன. இஸ்ரேலின் மகா இஸ்ரேல் கனவை தகர்ப்பதே எமது நோக்கம் என யஹ்யா சாரி வீர முழக்கமிட்டுள்ளார். இஸ்ரேலின் தெற்கு பகுதியான அல் ரஷ்ராஷ், அதாவது எய்லாட் நகரில் உள்ள ராணுவ இலக்குகளை நோக்கி நூற்றுக்கணக்கான குரூஸ் ஏவுகணைகள் மற்றும் தற்கொலை ட்ரோன்கள் ஏவப்பட்டன. இந்த தாக்குதல் தனது இலக்கை மிக துல்லியமாக எட்டியுள்ளதாக ஏமன் அறிவித்துள்ளது. அமெரிக்காவின் தாக்குதல்களை ஈரான் உறுதியுடன் எதிர்கொள்வதை பாராட்டிய ஏமன், வெற்றி கிடைக்கும் வரை எமது புனித ஜிகாத் தொடரும் என்று தெரிவித்துள்ளது. இது போரை இன்னும் விரிவுபடுத்தும் ஒரு ஆபத்தான நகர்வாக பார்க்கப்படுகின்றது. செவ்வாய்க்கிழமை இரவு மின் நிலையங்களை அழிப்பேன் என்று ட்ரம்ப் மிரட்டிக் கொண்டிருக்கும் வேளையில் ஏமனும் ஹிஸ்புல்லாவும் ஈரானுடன் இணைந்து இஸ்ரேலை தாக்கி இருப்பது ட்ரம்பை இன்னும் ஆத்திரமடைய செய்துள்ளது. இன்று நள்ளிரவு சர்வநாசம் நடக்கப் போவது அமெரிக்காவிற்கு என்பதை உணர்த்தும் விதமாக ஈரான் படைகள் தாக்குதலை நடத்தி. அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் செவ்வாய்க்கிழமை மின் நிலையங்களை அழிப்பேன் என மிரட்டிக் கொண்டிருக்கும் வேளையில் ஈரானின் புரட்சிகர ராணுவம் ஆழ்கடலில் தனது வலிமையை நிரூபித்துள்ளது. அமெரிக்காவின் அதிநவீன போர்க்கப்பல் ஒன்று ஈரானின் தாக்குதலுக்கு பயந்து இந்திய பெருங்கடலுக்குள் பின்வாங்கியுள்ள செய்தி இப்போது பென்டகனை பதற்றமடைய வைத்துள்ளது. அமெரிக்காவின் பிரம்மாண்டமான ஆம்பிபியஸ் அசால்ட் கப்பலான USS ட்ரிபோலி மீது ஈரானிய படைகள் குறிவைத்து தாக்குதல் நடத்தின. இந்த தாக்குதலை தொடர்ந்து அந்த கப்பல் தனது நிலையை விட்டு வெளியேறி தெற்கு இந்திய பெருங்கடலை நோக்கி தப்பியோடியதாக ஈரானிய அரசு ஊடகங்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளன. இஸ்ரேலுக்கு சொந்தமானதாக கருதப்படும் SDN-7 என்ற அடையாள குறியீட்டை கொண்ட கொள்கலன் கப்பல் ஒன்றையும் ஈரான் குறிவைத்து தாக்கியுள்ளது. அந்த கப்பல் எங்கே இருக்கிறது, அதன் நிலை என்ன என்பது குறித்த ரகசியத்தை ஈரான் இன்னும் வெளியிடவில்லை. செவ்வாய் இரவு 8 மணி வரைதான் உனக்கு கெடு என ட்ரம்ப் ஒரு பக்கம் காத்து கொண்டிருக்க, வளைகுடா பகுதியில் உன் கப்பல்கள் நடமாடினால் இதுதான் கதி என ஈரான் செயலில் காட்டியுள்ளது. அமெரிக்காவின் பிரம்மாண்டமான போர்க்கப்பலையே ஈரான் பின்வாங்க செய்திருப்பது உலகளவில் கவனம் பெற்றுள்ளது. செவ்வாய்க்கிழமை இரவு ட்ரம்ப் விதித்த கெடு முடிவதற்குள் இதுபோன்ற கடல்வழி தாக்குதல்கள் ஒரு முழு அளவிலான உலக போருக்கு வழிவகுக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. எதிராக போர் தொடங்கி ஒரு மாதம் கடந்த நிலையில் ஜனாதிபதி ட்ரம்ப் இப்போது மிகவும் முரண்பட்ட தகவல்களை வெளியிட்டு உலக நாடுகளை குழப்பத்தில் ஆழ்த்தியுள்ளார். ஒரு நிமிடம் எல்லாவற்றையும் தரைமட்டமாக்குவேன் என்கிறார், அடுத்த நிமிடம் சமரசம் வரப்போகிறது என்கின்றார். இதற்கு முன் திங்கட்கிழமை வரை கெடு விதித்திருந்த ட்ரம்ப் இப்போது செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணி வரை நேரத்தை நீட்டித்துள்ளார். அதற்குள் ஜலசந்தியை திறக்கவில்லை என்றால் நரகம் தொடங்கும், எண்ணெயை கைப்பற்றுவேன் என்று மீண்டும் எச்சரித்துள்ளார். ஒரு பக்கம் மிரட்டல்கள் இருந்தாலும் மறுபக்கம் ட்ரம்பின் நெருங்கிய ஆலோசகர்களுக்கான ஜாரெட் குஷ்னர் மற்றும் ஸ்டீவ் விட்காஃப் ஆகியோர் ஈரானின் அடையாளம் தெரியாத முக்கிய தலைவர்களுடன் ரகசிய பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளனர். சில நாட்களில் ஒரு ஒப்பந்தம் எட்டப்படலாம் என்று ABC நியூஸிடம் ட்ரம்ப் நம்பிக்கையுடன் தெரிவித்துள்ளார். ஈரானின் மின் நிலையங்கள் மற்றும் பாலங்களை அழிப்பேன் என ட்ரம்ப் மிரட்டுவது ஒரு போர் குற்றம் என சர்வதேச சட்ட வல்லுநர்கள் எச்சரிக்க தொடங்கியுள்ளனர். ஆனால் ட்ரம்ப் அதை பொருட்படுத்தாமல் தனது மிரட்டல்களை தொடர்கின்றார். செவ்வாய்க்கிழமை இரவுக்குள் குஷ்னர் தலைமையிலான குழு ஒரு மிராக்கிள் ஒப்பந்தத்தை செய்யுமா, ஈரானின் மின் நிலையங்களை அழிப்பேன் என்று தொடர்ந்து மிரட்டுவதன் மூலம் ட்ரம்ப் ஈரானை பணிய வைக்க பார்க்கின்றாரா? ஒரு புறம் அமைதி பேசிவிட்டு மறுபுறம்
எண்ணெயை கைப்பற்றுவேன் என்று சொல்வது ட்ரம்பின் வியாபார தந்திரமா, குழப்பத்தின் அடையாளமா என்றெல்லாம் கேள்விகள் எழத் தொடங்கி மீது நரகத்தை பொழிவேன் என்றும் இன்று பாலங்களின் நாள் என்றும் ஜனாதிபதி ட்ரம்ப் மிரட்டி வரும் நிலையில் ஈரான் அதற்கு ஒரு மிக கடுமையான ராஜதந்திர பதிலடியை கொடுத்துள்ளது. ராய்டர்ஸ் செய்தி நிறுவனத்திற்கு பேட்டியளித்த ஈரானிய உயரதிகாரி ஒருவர் அமெரிக்காவின் சமரச திட்டத்தை அடியோடு நிராகரித்துள்ளார். ஒரு தற்காலிக போர் நிறுத்தத்திற்காக எமது நாட்டின் உயிர் நாடியான ஹார்முஸ் ஜலசந்தியை திறக்க முடியாது, அமெரிக்கா நிரந்தர போர் நிறுத்தத்திற்கு தயாராக இல்லை என்பதையே இது காட்டுகின்றது என ஈரான் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசிம் முனீர் தலைமையிலான குழு வளைகுடா போரை நிறுத்த ஒரு உடனடி போர் நிறுத்த திட்டத்தை ஈரானிடம் சமர்ப்பித்துள்ளது. இந்த திட்டத்தை ஈரான் ஆய்வு செய்து வந்தாலும் அமெரிக்கா விதிக்கும் டெட்லைன்களுக்கு நாங்கள் பயப்பட மாட்டோம் என்று ஈரான் சவால் விட்டுள்ளது. ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடந்தாலும் இன்று அதிகாலை டெஹ்ரான் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் ஈரானிய புரட்சிகர ராணுவத்தின் உளவுத்துறை தலைவர் மேஜர் ஜெனரல் மஜித் காதேமி கொல்லப்பட்டதாக ஈரான் உறுதிப்படுத்தியுள்ளது. இது போரை இன்னும் உக்கிரமாக்கியுள்ளது. தற்காலிக போர் நிறுத்தத்தை ஈரான் நிராகரித்தது ஒரு முழு அளவிலான போருக்கு வழிவகுத்துள்ளது. தனது உளவுத்துறை தலைவரை இழந்த கோபத்தில் இருக்கும் ஈரான் ட்ரம்ப் சொன்னது போல மின் நிலையங்களின் நாள் வருவதற்கு முன்பே ஒரு மிகப்பெரிய பதிலடி தாக்குதலை தொடங்க திட்டமிட்டுள்ளது. வான்பரப்பில் வீழ்த்தப்பட்ட F-15E விமானத்தின் இரண்டாவது வீரரை அமெரிக்கா மீட்டுவிட்டதாக ஜனாதிபதி ட்ரம்ப் அறிவித்துள்ள நிலையில் அதற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய நிழல் யுத்தம் நடந்திருப்பதாக ஈரான் இன்று பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளது. அமெரிக்க விமானி கோகிலுயே மற்றும் போயர் அகமது மாகாணத்தில் இருப்பதாக சொல்லப்பட்டது. ஆனால் அமெரிக்க படைகள் மத்திய ஈரானில் தரையிறங்க முயன்றது ஏன் என ஈரானிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பாகே கேள்வி எழுப்பியுள்ளார். விமானியை மீட்கிறோம் என்ற போர்வையில் ஈரானின் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை திருடிச் செல்வதே அமெரிக்காவின் உண்மையான நோக்கமாக இருந்திருக்கலாம் என்ற சாத்தியத்தை யாராலும் புறக்கணிக்க முடியாது என ஈரான் ஒரு மிகப்பெரிய குண்டை தூக்கி போட்டது. அமெரிக்கா சொல்லும் துணிச்சலான மீட்பு பணி என்பது உலக நாடுகளை திசை திருப்பிவிட்டு ஈரானின் அணுசக்தி ரகசியங்களை கைப்பற்ற நடத்தப்பட்ட ஒரு நாடகம் என்பதே ஈரானின் வாதமாக உள்ளது. அமெரிக்கா உண்மையில் விமானியை மீட்கத்தான் வந்ததா அல்லது ஈரான் சொல்வது போல யுரேனியத்தை திருட முயன்றதா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இந்த யுரேனிய திருட்டு புகார் ஈரானின் அடுத்த கட்ட தாக்குதலை இன்னும் தீவிரப்படுத்தும் எனவும் இது அமெரிக்காவுக்கு நல்லது இல்லை எனவும் சர்வதேச நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். போரில் இப்ப ரஷ்யாவும் நேரடியாகவே உள்ளுக்குள்ள வந்துட்டதா என்ற ஒரு பகீர் குற்றச்சாட்டு வெடிச்சிருக்கு. இஸ்ரேலின் மின்சார அமைப்பை முற்றுமுழுதா முடக்கிறதற்காக இஸ்ரேலில் இருக்கிற 55 மிக முக்கியமான மின் நிலையங்கள் மற்றும் எரிசக்தி மையங்களின் ரகசிய பட்டியலை ரஷ்ய உளவுத்துறை ஈரானிடம் கொடுத்திருக்கு என உக்ரைன் உளவுத்துறை இப்ப போட்டு உடைச்சிருக்கு. இஸ்ரேல் வேற எந்த நாட்டில இருந்தும் மின்சாரத்தை வாங்காத ஒரு எரிசக்தி தீவு. அதனால இந்த 55 இலக்குகள் மேல ஈரான் தாக்குதல் நடத்தினா ஒட்டுமொத்த இஸ்ரேலும் நீண்ட காலத்துக்கு இருட்டுல மூழ்கி பெரும் தொழில்நுட்ப முடக்கம் ஏற்படும் என உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி ஒரு பகீர் எச்சரிக்கையை விடுத்திருக்கார். ஆனால் நாங்க ஈரானுக்கு எந்த உளவு தகவலையும் கொடுக்கல, இது பொய்யான குற்றச்சாட்டு என ரஷ்ய தூதர் இதை அதிரடியா மறுத்திருக்கார். இஸ்ரேலை இருளில் மூழ்கடிக்க ரஷ்யா உண்மையிலேயே ஈரானுக்கு உதவுகிறதா, உக்ரைன் சொல்வது உண்மையா என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு கதிகலங்கி இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது.